வச்சுக்க. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை வெறும் க்ரீன் ஸ்க்ரீனை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ புதுசாக ஒரு ட்ரிக் ஒன்று சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ண நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேரெக்டாக எந்த விதமான பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாமல் தான் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்புக்குள்ளே வந்து இன்புட் ஆகிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே எப்பயும் போல் நான் என்ன முடியும்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்த ப்ரீசெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சாங்கு, அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு, அடுத்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரே ஒரு பேக்ரவுண்டை கொடுத்து இந்த மொத்தம் 3 மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் வந்து வந்துடும். இப்போ டூப்ளிகேட் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த நான் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுங்கள். அந்த சாங்கை தவிர மீத இருக்க அந்த 3 லேயரையும் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் பீட் மார்க் மட்டும் வந்துடும். இப்போ பீட் மார்க் மட்டும் வந்ததுக்கப்புறம் இதில் எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஆட் பண்ணணும். அதை நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி வந்து இமேஜை மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இமேஜெலாம் ஆட் பண்ணணும் அப்படின்றக்காக எக்ஸாம்பிளுக்காக ஆல்ரெடி வெறும் பீட் மார்க்கில் இமேஜஸை மட்டும் இந்த மாதிரி வரிசை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி ஒரு பீட் மார்க்லையும் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துருப்பேன். இந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே மட்டும் நீங்கள் இமேஜை செட் பண்ணாலே போதும். மற்றபடி அதில் இருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போக வைக்கிறதுக்கு எஃபெக்ட் அது எல்லாமே நானே கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜ் கீழே மட்டும், அதாவது அந்த வீடியோக்கு கீழே மட்டும் உங்களோட இமேஜை கொண்டு வந்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துடும். இப்போ இந்த எஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் இதில் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கா, அந்த வீடியோ ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணினா இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். இப்போ இதை இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அது எங்கன்னா கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 சின்ன லேயர் இருக்கா. இந்த 5 லேயர் முடிஞ்சு அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு இமேஜ் கொஞ்சம் லென்த்தாக போதும். அந்த பீட் மார்க் கூட ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க அந்த பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து பேஸ்ட் ஆயிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது வீடியோவோட எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த பீட் மார்க்கை விட. இப்போ அந்த பீட் மார்க்கு போயிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஸ்பீடோமீட்டரை டச் பண்ணி இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த வீடியோ அளவு செட் ஆயிடும். இப்போ நமக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஈஸியாக முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து மீத இருக்க இந்த சின்ன இமேஜஸ் மட்டும் தான். அதுக்கான எஃபெக்ட் நான் ஆல்ரெடி டூப்ளிகேட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரிஜினல் பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த ஒரிஜினல் பீட் மார்க்கு, அதாவது அந்த இதில் எஃபெக்ட்லாம் வச்சு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கா, அந்த லேயரை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கு, அதாவது இப்போ நம்ம இமேஜ்லாம் ஆட் பண்ணி அந்த வீடியோலாம் ஆட் பண்ண அந்த பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் மட்டும் தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணி இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணுமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளிக் பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த முதல்ல மட்டும் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ முதல்ல மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த சைடு வீடியோ தான் இருக்குது. இது போக மீது இந்த மாதிரி சின்னதாக இந்த இடத்துல ஒரு 5 இமேஜ் இருக்குது. இதே மாதிரி அடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணியாச்சா, அடுத்து மீது இருக்குது இந்த 3 மொத்தம் 8 இமேஜில் மட்டும் தான் எந்த எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணாமல் இருக்குது. இப்போ இந்த 8 இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த நான் கொடுத்த ப்ரீசெட் இருக்கா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு அடுத்து இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து இந்த லாஸ்ட்டாக இருக்குது இந்த ஒரே ஒரு சின்ன பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி நம்ம அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. அந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் ஒரே இதில் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டே வந்து இந்த இடத்துல ஒரு 5 இமேஜ் இருக்குது. அந்த 5 இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 5 நான் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி வீடியோட லாஸ்ட்டில் ஒரு 3 இமேஜ் இருக்கும். அந்த 3 இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளிக் பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், அந்த 5 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ வீடியோட லாஸ்ட் வரை எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.